ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா முழங்கால் வலிக்கு எப்படி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மெயினாக நமக்கு காஃப் மசில், ஃப்ரண்ட் தை, பேக் தை அண்ட் சைட் தை மசில்ஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா முழங்கால் வலி வரும். அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஷால் ஆர் டவல் எடுத்துக்கோங்க. டவல் எடுத்துகிட்டு நம்ம பாதத்தில் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா புல் பண்ணணும். இது புல் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, பேக்கில் நம்ம உடம்ப சாயக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் புல் பண்ணி இழுக்கணும். 10 seconds holding, minimum 3 sets பண்ணணும். Relax. Third set, 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Then பார்த்தோன்னா செகண்ட் எக்ஸசைஸ், கால் அப்படியே அவுட்வர்டாக கொண்டு போகணும். இதில் பார்த்தோன்னா இன்னர் தை மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சேம் 10 seconds holding, 3 repetitions. தேர்ட் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோன்னா கால் வந்து ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். இதில் பார்த்தோன்னா சைடு தை, நம்ம அவுட்வர்ட் தை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் கொடுக்கும். சேம் இதுவும் 10 seconds ஹோல்டிங், 3 repetitions வந்து பண்ணணும். என்னென்னா, ஒரு மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு மினிமம் 30 seconds ஆகும். அது மினிமலாக லென்த்தன் ஆகாது, அதுக்காக தான். லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் தை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு கால் குப்புறப்படுத்து, கால் மடக்கிட்டு கால் நல்லா புல் பண்ணோன்னா ஃப்ரண்ட் தை நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் கொடுக்கும். இதுவும் சேம் 10 seconds ஹோல்டிங், 3 repetitions. எந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலுமே மினிமம் 30 counts வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மசில் வந்து மைல்டாவது அது ஒரு எலாங்கேஷன் கொடுத்துச்சுன்னா தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் தவிர மற்ற 3 ஸ்ட்ரெச்சுமே படுத்துட்டு தான் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.